Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, எண்ணெயெல்லாம் குடிக்காமல் மசாலாவெல்லாம் பிரிஞ்சு போகாமல் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன், அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது காலிஃப்ளவரில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் சேர்த்துட்டு சூப்பராக க்ளீன் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரணும். நல்லா காயெல்லாம் முழுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இதிலே பாதி அளவுக்கு வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் காலிஃப்ளவர்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ மசாலா கலந்துக்கலாம். மசாலா கலந்துக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு சேர்த்து செய்யும் போது காலிஃப்ளவருக்கு மேலே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த இலை சேர்த்து செய்யும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். பஜ்ஜி போடுற பதத்துக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டிமாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட காலிஃப்ளவர் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்க வேண்டியதில் அப்படியே நம்ம பொரிச்சிடலாம். பாருங்க, சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தால் நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, மாவு நம்ம போட்ட மாவெல்லாம் உதிரி போகாமல் எண்ணெய் குடிக்காமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போடும்போது கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்து வரும்போது பிரிஞ்சிடும். காலிஃப்ளவர் 65 எல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா பொன்னிறமாக வேக வச்சு இந்த பபுள்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வருது. இதெல்லாம் அடங்கி வரணும். அந்த அளவுக்கு வெந்துச்சுன்னாவே காலிஃப்ளவர் சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா மிக்ஸ் பண்ணி பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. கேஸ் கம்மியாக வச்சுட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் 65 உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.